அடுப்பை ஆன் செய்தவுடன் கடாய் வைத்து எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிய பிறகு ஒரு துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு தாளித்து பொடியாக வெட்டிய 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கவும். அதனுடன் 5 வரமிளகாய், கறிவேப்பிலை இலைகள் சிறிது போட்டு வதக்கிய பிறகு 1½ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நன்கு வதக்கவும். தேவையான அளவு கல்லுப்பு போட்டு வதக்கியவுடன் பொடியாக வெட்டிய தேங்காய் துண்டுகளையும் போட்டு வதக்கவும். இதனுடன் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதக்கி சுத்தம் செய்த நாட்டுக்கோழி இறைச்சியை போட்டு நன்கு வதக்கி 5 நிமிடங்கள் விடவும். விட்ட பிறகு 1 டம்ளர் நீர் விட்டு சிக்கன் முழுகும் வரை நீர் விட்டு மூடி வைக்கவும். 20 நிமிடங்கள் நாட்டுக்கோழியை வேகவிட்ட பிறகு முட்டைக்கருவை அதில் போட்டு 5 நிமிடங்கள் தட்டு போட்டு மூடி வேக விடவும். வேக வைத்து கறிவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கினால் நாட்டுக்கோழி சிந்தாமணி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.